ஏனென்றால் விஜய் தரப்பினரை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை இப்பொழுது தயாராக இருக்கின்றது. முன்பு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது விறுவிறுப்போடு இருக்கின்றார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அரசியலிலே விஜய்க்கென புதிதாக ஒரு தெளிவான பார்வை கிடைத்திருக்கின்றது. செங்கோட்டையனை போன்ற மூத்த தலைவர்கள் விஜய் பக்கம் நிற்கின்றார்கள். இதுவரை விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் விஜயோடு மூத்த தலைவர்கள் இல்லை, விஜயோடு களத்தில் நின்று ஏற்கனவே தேர்தல்களில் களமாடிய நபர்கள் யாரும் இல்லை, தேர்தல் அரசியலை எதிர்கொண்ட அனுபவம் அவர்களுக்கு இல்லை என்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர் முக்கிய அரசியல் தலைவர்களே சொன்னார்கள், சிறுபிள்ளை வெள்ளாமை வீடு வந்து சேராது என்பதாகவெல்லாம் விஜயை விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வெள்ளாமை செய்வதற்கு சிறுபிள்ளைகள் இருந்தாலும் எப்போது அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்கு அனுபவம் கொண்ட தலைவர்களும் இப்போது விஜய் பக்கம் வந்து விட்டார்கள். இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வலிமையை மேலும் கூர்தீட்டி இருக்கின்றது. சில கட்சிகளுக்கு அதிர்ச்சியை இது கொடுத்திருக்கின்றது என்று பார்க்கப்படுகின்றது. ஒரு பக்கம் பெண்களுடைய வாக்கு சரிசமமாக இரு கூறுகளாக பிளவுற்று விஜய் பக்கம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றொரு பக்கம் விஜயோடு அனுபவம் கொண்ட அரசியல் தலைவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். பொதுக்கூட்ட மேடையிலே பேசுவதற்கென்று விஜய்க்கென்று பெரும்பான்மை மக்களை ஈர்க்கக்கூடிய வகையிலான மரபார்ந்த அந்த அரசியல் பேச்சுகளை பேசுவதற்கு விஜய் பக்கம் ஆட்கள் இல்லை என்றார்கள். அந்த குறையை தீர்ப்பதற்கு நாஞ்சில் சம்பத் வந்துவிட்டால், குறிப்பாக விஜய்க்கென இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரியாக விஜய் பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கின்றார். திமுகவை விமர்சிக்க வேண்டும் என்றால் நாஞ்சில் சம்பத்தால் மிக எளிதாக திமுகவினுடைய கடந்த கால வரலாறுகளை எல்லாம் மேடையில் சொல்லி திமுக மீது எதிர் விமர்சனத்தை வைக்க முடியாத அளவிற்கு கடுமையான ஒரு சொற்றொடரை அவரால் பயன்படுத்த முடியும் நாஞ்சில் சம்பத்தால். அதுபோன்று முதிர்ச்சி கொண்ட ஒரு அரசியல் தலைவராக இருக்கின்றார். நாஞ்சில் சம்பத்தை போன்று மேலும் சிலர் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனவே விஜய்க்கு இப்பொழுது பெரிய அளவில் மக்களை தேடி சென்று சந்தித்து அவர்களிடையே தன்னுடைய கட்சியின் பலத்தை உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை இருக்கும். ஆனால் அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் காலம் அவருக்கு வழங்கவில்லை என்பது உள்ளபடியே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய மன நெருடலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளிடம் தனிப்பட்ட முறையிலும் பேசும்பொழுது புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த விதிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அரசியல் கட்சிகளுக்கு தான் முழு பொறுப்பு உண்டு என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு இடத்திலே கூட்டம் நடத்துகின்றார்கள் என்றால் அந்த கூட்டத்திலே ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டால், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக தமிழக அரசு சில முடிவுகளை எடுத்து அதை வரைவு அறிக்கையாக நீதிமன்றத்திலே வழங்கிவிட்டது. நீதிமன்றமே கூட அந்த வரைவு அறிக்கையை பார்த்துவிட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சத்தையும் எதிர்த்து ஒவ்வொரு கட்சியும் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு விதிக்கும் எதிராக வழக்கு தொடரக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது என்று தங்களுடைய மனக்குமுறலை நீதிமன்றமும் வெளிப்படுத்தி இருந்தது. அந்த புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தால் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு குறைந்து போகும். தொண்டர்களை, மக்களை, கூட்டத்திற்கு வரக்கூடியவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு முழுக்க முழுக்க அந்த கட்சியிடம் வந்து சுமந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்துவிடும் என்று சொல்லப்படுகின்றது. எனவேதான் தமிழக வெற்றி கழகம் உட்பட முக்கிய கட்சிகள் அந்த வரைவு நெறிமுறைகள் எல்லாம் எப்பொழுது அமலுக்கு வரும், அதன் மூலமாக ஏற்பட போகின்ற தாக்கம் என்ன என்பதை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் விஜய் தனக்கென இருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச வாய்ப்பையும் விட்டுக் கொடுக்கவில்லை. 1 கிலோமீட்டரை கடப்பதற்கு 1 மணி நேரம் ஆகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தொண்டர் படையோடு இருக்கக்கூடிய விஜய் இன்று நீலாங்கரையில் இருந்து புதுச்சேரிக்கு விரைந்து கொண்டிருக்கின்றார். மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர் வேகத்திலே அவருடைய கார் பாய்ந்து செல்கின்றது. விஜய் வழக்கமாக புதுச்சேரிக்கு செல்ல வேண்டும் என்றால் சென்னையிலிருந்து அந்த கடலோர கிராமங்கள் அனைத்திலுமே விஜய்க்கென மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தது. இப்பொழுது அது தொண்டர் படையாக மாறி இருக்கின்றது. ஒவ்வொரு கிராமத்திலும் விஜயனுடைய வாகனத்தை நிறுத்தி அவர்கள் வரவேற்பு கொடுக்க தொடங்கி இருந்தால், கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இருந்ததை போன்று விஜயனுடைய சுற்றுப்பயணம் இருந்தால் இந்த சென்னையிலிருந்து விஜய் புதுச்சேரியை சென்றடைவதற்கு அவருக்கு ஒரு நாள் முழுவதும் ஆகியிருக்கும். ஆனால் அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயனுடைய இந்த பயண திட்டங்களிலே மிகப்பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் வந்திருக்கின்றன. அவற்றை எல்லாம் பின்பற்ற வேண்டிய அந்த நிர்பந்தத்தின் காரணமாக விஜய் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முழுவதுமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதனுடைய வடிவம் மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் களத்திற்கு வரக்கூடிய தொண்டர்களுடைய இருக்கக்கூடிய அந்த உற்சாகத்திலே சிறிதும் குறைவு இல்லாமல் இருக்கின்றது. தொண்டர்கள் உற்சாகத்தோடு வருகின்றார்கள். விஜயை பார்க்க வேண்டும், விஜய் பேசுவதை கேட்க வேண்டும், விஜய் சொல்வதை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. ஏற்கனவே விஜய் மீதான அந்த அன்பின் காரணமாக தமிழக வெற்றி கழகத்தில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்த இளம் படையினர் இப்பொழுது மூத்த அரசியல் தலைவர்களும் விஜயை நோக்கி வருவதை பார்த்து உத்வேகம் கொண்டிருக்கின்றார்கள். சமூக வலைதளங்களில் செயல்படுகின்றார்கள், கள அளவிலே செயல்படுகின்றார்கள். SIR உள்ளிட்ட பணிகளில் எல்லாம் அவர்கள் தங்களையும் ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இதுபோன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள் நிறைய அரசியலை கற்று வருகின்றார்கள். ஒரு பக்கம் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்காது என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அவர்களால் அரசியல் களத்தை எதிர்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு வந்தது. அதையெல்லாம் மாற்றக்கூடிய வகையிலே மூத்த அரசியல் தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் வருவதால் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கின்றது. இந்த நிலையில் விஜய் புதுச்சேரியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார். அதே நேரம்
முதலியார்பேட்டை உப்பளம் சாலையில் எல்லாம் வாகனங்கள் செல்வதற்கு வழியே இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றது. பார்க்கிங் பகுதியில் தான் வாகனத்தை நிறுத்த வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றார்கள். உப்பளம் சாலையிலே பல கட்டங்களாக தடுப்புகள் அமைத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். காவல்துறையினரை பொறுத்தவரை 17 இடங்களில் சோதனை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்திலுமே கூட தமிழ்நாட்டை சார்ந்த யாரும் புதுச்சேரிக்குள் சென்று விடாத வகையிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் வேறு ஏதேனும் காரணத்திற்கு செல்வதாக அவர்கள் சொன்னால் கூட புதுச்சேரிக்கு நாங்கள் மின் சாதன பொருட்கள் வாங்க செல்லுகின்றோம் என்பது உட்பட பல்வேறு பொருட்களை குறிப்பிட்டு, ஏனென்றால் கடலூர் விழுப்புரம் மக்களுக்கு நன்றாக தெரியும், அவர்கள் இந்த மின்சாதன பொருட்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் வாங்குவதற்கு புதுச்சேரியை தான் பெருமளவில் நம்பி இருக்கின்றார்கள். எனவே அன்றாட தேவைகளுக்காக புதுச்சேரிக்கு தான் செல்வது வழக்கம். சில பொருட்கள் வரி குறைப்பின் காரணமாக விலை குறைவாக கிடைக்கும் என்பதால் புதுச்சேரிக்கு சென்று அந்த பொருட்களை வாங்கி வருவதை வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய நபர்களையும் நிறுத்தி காவல்துறையினர் விசாரித்து ஒரு உண்மையான காரணத்தை அவர்கள் சொன்னால் மட்டும்தான், நாங்கள் விஜய் கூட்டத்திற்கு செல்லவில்லை, எங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக செல்லுகின்றோம் என்று சொன்னாலும் அது உண்மையா என்பதை முடிவு செய்துவிட்டுதான் காவல்துறையினர் புதுவைக்குள் அடியெடுத்து வைப்பதற்கு தமிழக மக்களுக்கு அனுமதித்து வருகின்றார்கள்.